Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போற chapter distribution analysis. சரி, இந்த distribution analysis அப்படின்றது income distribution-ஐ மெயின் பண்ணும். சரியா, நம்ம என்னென்ன ஃபேக்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதில் கிடைக்கக்கூடிய இன்கம்ஸை நம்ம எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான் ஒரு கான்செப்ட். சரிங்களா, introduction. The factors of production, namely land, labor, capital and entrepreneur or organization are involved in production அப்படின்னு நமக்கு தெரியும். So we are using four factors. One is land, labor, capital and organization are involved in production அப்படின்னு தெரியும். சரிங்களா, the theory of functional distribution deals with how the relative prices of these factors are determined அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா, ஃபங்க்ஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் தியரியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா how the relative prices of these factors of production are determined அப்படின்னு நம்ம பார்ப்போம். எந்த வகையில் இதுக்கான ப்ரைஸஸ் எல்லாம் டிட்டர்மைன் நம்ம பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். The theory of factor prices is popularly known as theory of distribution. The theory of factor prices is popularly known as theory of distribution அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, interesting aspect here is in the fact that large number of ideas has emerged and various factors have been identified, the economists contributing to the development of economic science. Distribution means division of income among the four factors of production. சரிங்களா, distribution சொன்னா distribution of income among the four factors of production in terms of rent to landlord, wage to labor, interest to capital and profit to entrepreneur. ஸோ ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால், அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த டிஸ்ட்ரிபியூஷனோட கிடைக்கக்கூடிய இன்கம்மை நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்றது. அதில் நம்ம யூஸ் பண்ணுறது 4 ஃபேக்டர். ஒன்று லேண்டு, லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன். அப்போ லேண்டுக்கு நம்ம ரெண்ட், வாடகை அப்படின்ற பேரில் நம்ம அதுக்கான இன்கம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். லேபருக்கு வேஜ் அப்படின்ற அடிப்படையில் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். சரிங்களா, அதேமாதிரி கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற பேரில் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். என்டர்ப்ரனர்ஸ்க்கு, அதாவது ஆர்கனைசேஷனுக்கு ப்ராஃபிட்ன்ற பேரில் அந்த நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் நடக்கும். சரிங்களா, ஸோ நான் the kinds of distribution of income அப்படின்னு பார்த்தோம்னா personal distribution அப்படின்னு பார்ப்போம். Personal distribution is the distribution of national income among individuals. நேஷ்னல் இன்கம்மை நாம் இண்டிவிஜுவல்ஸ்க்கு எப்படி கொடுக்குறோமோ அதை வந்து நம்ம பர்சனல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, நம்ம ஆல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை நேஷ்னல் இன்கம் லெவலில் கால்குலேட் பண்ணி தான் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். சரிங்களா, நேஷ்னல் இன்கம்மை ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ்க்கும் நம்ம எப்படி செப்பரேட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஃபங்க்ஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் மீன்ஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் அமாங் த ஃபோர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், நேம்லி land, labor, capital and organization for the services in the production process. இந்த land, labor, capital and organization ஓட சர்வீசஸ்க்கு உண்டான இன்கம் டிஸ்ட்ரிபியூஷனை தான் நம்ம ஃபங்க்ஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, now marginal productivity theory of distribution அப்படின்னு பார்ப்போம். Marginal productivity theory of distribution was developed by Clark, Wicksteed and Walters. ஸோ இந்த தியரி டெவலப் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளார்க்கு, விக்சேட் அண்ட் வால்டர்ஸ் was developed marginal productivity theory. Okay, this theory explains how the prices of various factors of production are determined. இந்த தியரி என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா, ப்ரைஸஸ் ஆஃப் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் எப்படி நம்ம டிட்டர்மைன் பண்ணுறோம் அப்படின்றது இந்த தியரி எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, this theory explains how rent, wage, interest and profit are
determine. That is, the theory ரெண்டு வேஜ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராஃபிட்டை எப்படி நம்ம டிட்டர்மைன் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லுது அப்படின்னு சொல்கிறோம். திஸ் தியரி இஸ் known as general theory of distribution or national dividend theory of distribution. இந்த marginal theory of distribution நம்ம general theory of distribution சொல்லுவோம், இல்லை national dividend theory of distribution அப்படின்றதும் சொல்லுவோம். சரிங்களா? assumptions, இந்த தியரிக்கான assumptions அப்படின்னு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, all factors of production are homogeneous, எல்லா ஃபேக்டர்ஸும் ஒரே மாதிரி தன்மையுடையது அப்படின்னு சொல்லுவோம். factors of production can be substituted for each other, ஒவ்வொரு ஃபேக்டரும் இன்னொரு ஃபேக்டருக்கு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் அப்படின்றது மாதிரி மீனிங். there is a perfect competition both in the factor market and product market. அது நிறைவி போட்டி அப்படின்றது ஃபேக்டர் மார்க்கெட்லேயும் ப்ராடக்ட் மார்க்கெட்லேயும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். there is a perfect mobility of factors of production. mobility அப்படின்னா transfer of factors அப்படின்றது இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். there is a full employment of factors, எல்லா ஃபேக்டர்ஸ்க்கான full employment அப்படின்றது இருக்கும். this theory is applicable only in the long run. ஷார்ட் ரன் இந்த தியரி வராது, லாங் ரனில் மட்டும்தான் இந்த தியரி செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். the entrepreneurs aim at maximum profit. the entrepreneurs, அதாவது ஆர்கனைசேஷன் சொல்கிற entrepreneurs அதிகமான ப்ராஃபிட் எய்ம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. there is no government intervention in fixing the price of a factor. ஒவ்வொரு ஃபேக்டருக்கான ப்ரைஸ் ஃபிக்ஸேஷனில் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் இருக்காது. there is no technical change. நம்ம இந்த அனலைசிஸ் பண்ணக்கூடிய அந்த காலகட்டத்தில் டெக்னிக்கல் சேஞ்ச் அப்படின்றது எதுவும் கிடையாது. என்ன யூஸ் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறோமோ அதே தான் எண்ட் வரைக்கும் இருக்கும். ஸோ now the explanation of this theory is, according to the marginal productivity theory of distribution, the price or the reward for any factor of production is equal to marginal productivity of that factor. இந்த தியரி படி பார்த்தீங்கன்னா, the price or reward for any factor of production is equal to the marginal productivity of that factor. சரிங்களா? the price அப்படின்றது marginal productivityக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். each factor is rewarded according to marginal productivity. ஒவ்வொரு ஃபேக்டரும் அதுக்கான marginal productivity தகுந்த மாதிரி ரிவார்டு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். marginal product அப்படின்றது என்ன? the marginal product of a factor of production means the addition made to the total product by employment of an additional unit of that factor. marginal productனா இன்னொரு ப்ராடக்ட் அடிஷ்னலாக ஆட் பண்ணுறதுனால கிடைக்கக்கூடிய அந்த பெனிஃபிட். சரிங்களா? the marginal product may be expressed as MPP, VMP and MRP. சரிங்களா? இந்த மார்ஜினல் ப்ராடக்டை MPP, VMP அண்ட் MRP அப்படின்ற பேரில் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவோம். MPP அப்படின்னா மார்ஜினல் ஃபிசிக்கல் ப்ராடக்ட். the marginal physical product of a factor is the increment in the total product obtained by the employment and additional one unit. இப்போ டோட்டல் யூனிட் ஆஃப் ஃபேக்டரில் ப்ரொடக்ஷனில் இன்னொரு ஃபேக்டர் நம்ம ஆட் பண்ணி ஈல்டு எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அது நம்ம MPP அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? வேல்யூ ஆஃப் மார்ஜினல் ப்ராடக்ட். the value of marginal product is obtained by multiplying the marginal physical product of the factor by the price of the product. இந்த வேல்யூ ஆஃப் மார்ஜினல் ப்ராடக்டை அதோட ப்ரைஸோட நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்றது, அதாவது மார்ஜினல் ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர் பை ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட், மார்ஜினல் ப்ராடக்ட்டும் ப்ரைஸ் ஆஃப் த ஃபேக்டரும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு VMP கிடைக்கும். சிம்பலிக்கலாக VMP is equal to MPP into price. ஓகே. மார்ஜினல் ரெவென்யூ ப்ராடக்ட். சரிங்களா? நம்ம எந்த ப்ராடக்ட்டை பார்த்தாலும் MRP ரேட் அப்படின்ற மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ்ன்னு ஒன்று சொல்லியிருப்போம் இல்லைங்களா? இப்போ நான் அதே மாதிரி marginal revenue product of a factor is the increment in the total revenue which is obtained by the employment of an additional unit of the factor. MRP equal to MPP into MR.
இது சிம்பாலிக்கலாம் ஓகேங்களா. Statement of this theory அப்படின்றது an employer employs a factor of production because it is productive. ஒரு ஃபேக்டரை எம்ப்ளாய்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா அது ஏன் அப்படின்னா அது வந்து ப்ரொடக்டிவாக இருக்கிறதுனால. ஸோ த ப்ரைஸ் he wants to pay for the factor depends upon its productivity. அப்போ ப்ரைஸ் எதை பேஸ் பண்ணி பே பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்டர் டிபெண்ட்ஸ் அப்பான் இட்ஸ் ப்ரொடக்டிவிட்டி நேச்சரை பொறுத்து. The greater productivity of a factor, the higher will be reward. எந்த அளவுக்கு அந்த ஃபேக்டர் வந்து அதிகமான உற்பத்தியை நமக்கு ஈல்ட் பண்ணுதோ அதை பொறுத்து அதுக்கான ரிவார்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். If the price of the factor of production is less than its marginal revenue, if the price of a factor of production is less than marginal revenue, the employer will use more factor. Marginal revenue ஓட அந்த ஃபேக்டரோட ப்ரைஸ் லெஸ்ஸாக இருந்தனா he will use more of this factor because his profit will be increased. ஏன் அப்படின்னா அவரோட ப்ராஃபிட் அதிகமாகும் அப்படின்ற காரணத்தினால. ஓகே, when more of a factor is employed, its marginal revenue product diminution. அதிகமான ஃபேக்டர்ஸ் நம்ம எம்ப்ளாய் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் மார்ஜினல் ப்ராடக்ட் குறைஞ்சிரும். சரிங்க, எம்ஆர்பி குறையும். But the employer will gain by using additional units of factor until the marginal revenue of product is equal to its price. ஆனால் அவர் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பார். ஏன் அப்படின்னா அவரோட ரெவன்யூ ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர் மார்ஜினல் ரெவன்யூ ஆஃப் ப்ராடக்ட்டை ஈக்குவல்ஸ் டு இட்ஸ் ப்ரைஸ் வர வரைக்கும் the employer profit will be maximum. இந்த பொசிஷனில் இந்த எம்ப்ளாயரோட ப்ராஃபிட் அப்படின்றது மேக்ஸிமமாக இருக்கும். அதன் காரணமாக அவர் எம்ஆர்பி டிமினிஷ் ஆனாலும் கண்டினியூவாக ஈல்டு எடுப்பார். Beyond the point, the marginal revenue product is less than the price of the factor. இந்த பாயிண்டில் எம்ஆர்பி is less than the price of the factor. Hence, employer will suffer loss. இந்த பொசிஷனில் எம்ப்ளாயர் லாஸை சஃபர் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறோம். When he uses more the factor, therefore the conclusion is that the employer will so adjust the price of factor production so as to equalize MRP of the factor. In short, marginal productivity theory states என்ன சொல்லுது அப்படின்னா the price of the factor of production depends upon productivity. The price of the factor depends upon its productivity அப்படின்னு சொல்லுது. Okay, the price of the factor is determined by and will be equal to MRP of that factor. The price of the factor will be determined and it will be equal to MRP அப்படின்னு சொல்கிறோம். Under certain conditions, the price of a factor will be equal to both the average and marginal product of the factor. ஒரு சில கண்டிஷன்ஸில் price of the factor equal to both average and marginal product of the factor அப்படின்னு சொல்லுவோம். The marginal productivity theory distribution can be represented diagrammatically அப்படின்னு கொடுக்குறாங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அதாவது பர்ஃபெக்ட் காம்படிஷனில் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஃபேக்டர் யூனிட்ஸ், லெஃப்டில் ப்ரைஸ் அண்ட் ரெவன்யூ ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெட் கலர் இருக்கிறது ஆவரேஜ் ரெவன்யூ ப்ராடக்ட்டு அண்டு ப்ளூவில் இருக்கிறது மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட். சரிங்களா, இந்த Q அப்படின்ற பாயிண்டில் இது n நம்பர் ஆஃப் யூனிட்ஸு. சரிங்களா, n நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எடுக்கும்போது Q அப்படின்ற ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அந்த Q பாயிண்டில் இந்த மார்ஜினல் ஃபேக்டர் காஸ்ட்டும் ஆவரேஜ் ஃபேக்டர் காஸ்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா, இதுக்கு மேலே போயிட்டிங்கன்னா எம்ஆர்பி டிமினிஷ் ஆகிரும், ஆவரேஜ் ப்ராடக்ட் மட்டும் ரைஸ் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா, இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் மட்டும் உங்களுக்கு ஈக்குவலைஸாக இருக்கும். This diagram refers to the factor pricing under perfect competition in the factor market. X-axis represent factor unit and Y-axis represent factor price and revenue product. MRP is the marginal revenue product curve and ARP is the average revenue product curve. AFC is the average factor cost and MFC is the marginal factor cost. AFC is horizontal under perfect competition and MFC coincides with it. சரிங்களா, AFC horizontal இருக்கும், அதே நேரத்தில்
under perfect competition la MFC coincides with it அப்படினு சொல்லிருக்கோம். இந்த டயகிராம்ல பாத்தீங்கன்னா the AFC line அப்படின்றது horizontal line சரிங்களா. இந்த லைன்ல இந்த MFC அப்படின்றது அப்படியே coincide ஆயிருக்கு அப்படி நம்ம சொல்றோம். ஓகேங்களா. When there is a perfect competition in the factor market, the firm is in equilibrium, that is maximum profit சரிங்களா. only when MRP equal to MFC, marginal factor cost equals to marginal revenue product சரிங்களா. இந்த பொசிஷன் இருக்கும்போது maximum profit நமக்கு கிடைக்கும் அப்படி நம்ம சொல்றோம். hence in the diagram the firm reaches equilibrium at point Q. இந்த டயகிராம்ல Q அப்படின்ற பாயிண்ட்ல maximum profit எடுக்கறாங்க by employing ON units of factors. ON unit of factor employ பண்ணி அதே நேரத்துல paying OP price. Okay. NQ where MFC equal to MRP. At the point Q, MRP equal to ARP அப்படி நம்ம ஏற்கனவே சொன்னோம். The price paid to the factor NQ is also equal marginal revenue product. The average revenue product is NQ. This means that there is no exploitation of factors. இது என்னன்னு சொல்றோம்னா எந்த வகையிலும் factors அப்படின்றது வேஸ்ட் ஆகல அப்படினு சொல்றோம். Under perfect competition la beyond the point Q, no employer will be employ factors because after that point the price paid to the factor is more than marginal revenue product and average rent. அந்த Q பாயிண்ட்க்கு பியாண்ட்ல price pay பண்ணோம்னா அது more than இருக்கும் அப்படி நம்ம சொல்றோம். ஓகேங்களா. So now next concept, marginal revenue product, marginal productivity theory and imperfect competition. இப்போ நம்ம பார்த்தது perfect competition, நிறைவு போட்டியில் marginal product எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம். சரியா. இப்போ நிறைவுரை போட்டியில் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா. டயகிராம் 6.2 அப்படின்னு கொடுத்துருக்கு. இந்த 6.2 டயகிராம் the factor pricing under imperfect competition is represented. இதில் AFC and AFC is average cost. AFC அப்படின்றது it represents price paid to the factor. It increases number of factors demanded by the employer increases. As the AFC rises, MFC lies above AFC. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த AFC அதிகமாக சரிங்களா உங்களோட MFC அப்படின்னு சொல்லக்கூடிய மார்ஜினல் ஃபேக்டர் காஸ்ட்டு இதை விட இன்க்ரீஸிங்கில் போயிட்டுருக்கு, அதிகமாகிட்டே போகும் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. at point Q, MFC equal to MRP அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. பாயிண்ட் Qல உங்களோட MFC equal to MRP அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுவும் ஏன்னா ரெண்டுமே கோயின்சைட் ஆகிருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். சரிங்களா. பட் where the employer attains is maximum profit. இந்த பொசிஷனில் எம்ப்ளாயர் மேக்ஸிமம் ப்ராஃபிட் எடுப்பார் and so he helps to stop employment of the factors at that point. But the average cost paid is NRSO. average cost அப்படின்றது NRSO அப்படின்னு சொல்கிறோம். அந்த average revenue is NQROP. சரிங்களா. average cost அப்படின்னு பார்த்தீங்கன்னா NRSO இதுதான் உங்களோட average cost. சரிங்களா. அதே மாதிரி ஆவரேஜ் ரெவென்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா NQ இல்லைன்னா OP அப்படி நம்ம சொல்லுவோம். சரிங்களா. டோட்டல் ரெவென்யூ அப்டைன்ட் இஸ் NQPO. டோட்டல் ரெவென்யூ அப்படின்றது NQPO. இது எல்லாமே சேர்த்து தான் டோட்டல் ரெவென்யூ. இது எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு டோட்டல் ரெவென்யூ. ஓகே. Therefore, exploitation per unit of factor is RQ.
இந்த இடத்துல இம்பர்ஃபெக்டில் எக்ஸ்ப்ளாய்டேஷன் நமக்கு இருக்குது. ஃபேக்டர்ஸை நம்ம வேஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை என்னன்னு டிட்டர்மின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆர்கியூ அப்படின்ட்டு. சரிங்களா? இந்த ஆர்கியூ லைனை நம்ம ஃபேக்டர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, into SR, RQ into the total exploitation of factor is RQ into SR அப்படின்னு சொல்கிறோம். அதாவது PQ SR அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த RQ லைனும் RQ PS அப்படின்றது சொல்லுவோம். சரிங்களா? டோட்டலாக RQ into PS. இந்த கிரே லைனை நம்ம வேஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்னு சொல்கிறோம். Thus, under imperfect computation, factor is exploited at a equilibrium position. Equilibrium positionல factor exploit ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏமாற்றப்பட்டிருக்கு இல்லைனா வேஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ கிரிட்டிசிசம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, in reality factors of production are not homogeneous. ரியல் லைஃப்பில் factors are not homogeneous அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஒரே மாதிரி இருக்காது. In practice, factors cannot be substituted for. is a practice ரியலில் ஒவ்வொரு ஃபேக்டர் இன்னொரு ஃபேக்டருக்கு சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. This theory is applicable only in the long run அப்படின்னு சொல்கிறோம். It cannot be applied in the short run. இந்த தியரி லாங் ரனில் மட்டும்தான் பார்க்க முடியும், ஷார்ட் ரனில் அப்ளை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கிரிட்டிசிசம். ஸோ மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டியை நம்ம போத் பர்ஃபெக்ட் அண்ட் இம்பர்ஃபெக்ட் காம்படிஷனில் நம்ம எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? இதை நீங்கள் ஒரு டைம் படித்து பார்த்துட்டு டயக்ராமை நீங்களே அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ரெண்ட். Rent is the price or reward given for the use of land or house or machine to the owner. Rent அப்படின்றது நம்ம வாடகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம பயன்படுத்தக்கூடிய இடத்துக்கு இல்லை வீட்டுக்கு இல்லை பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு, சரியா, மிஷினரிஸ், இப்போ யூஸ்வலாக டாக்ஸிஸ்லாம் நம்ம போடுறோம் ரெண்ட், வாடகை, ஒரு ஹையர் ஒன்று பண்ணி போடுறோம் இல்லையா? ஸோ இதெல்லாமல் நம்ம ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Rent is the price or reward given for the use of land, house or machine to the owner. But in economics, rent or the economic rent refers to the part of payment made by a tenant to his landlords for the use of land only. In economics பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்ட் அப்படின்றது பயன்படுத்தக்கூடிய லேண்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரிவார்ட், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இங்கே ஒரு மோட்டிவ்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. மோட்டிவ்ஸ் அப்படின்றது 3 motives. தெர் ஆர் மோட்டிவ்ஸ், 3 motives. ஒன்று டிரான்சாக்ஷன், இன்னொன்று ப்ரிகாஷனரி, இன்னொன்று ஸ்பெக்குலேட்டிவ் அப்படின்னு 3 motives கொடுத்தாங்க. வாட் ஆர் த மோட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தெர் ஆர் 3 motives: டிரான்சாக்ஷன் மோட்டிவ், ப்ரிகாஷனரி மோட்டிவ் அண்ட் ஸ்பெக்குலேட்டிவ் மோட்டிவ். இது ஒரு 2 mark கொஷின் இது உங்களுக்கு. சரிங்களா? Now Ricardian theory of rent அப்படின்னு நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? The classical theory of rent is called Ricardian theory of rent. Okay, the classical theory of rent is called Ricardian theory of rent. David Ricardo explained this theory. David Ricardo explained the theory. சரிங்களா? இந்த தியரிக்கு ஒரு அசம்ஷன்ஸ் இருக்குது. Ricardian theory of rent assumes the following conditions அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி டேவிட் ரிகார்டோ கொடுத்த ஒரு டெஃபினேஷன் ஃபார் ரெண்ட்டுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, rent is that portion of the produce of the earth which is paid to the landlord for the use of original and indestructible powers of the soil அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? rent is the portion of the produce. நம்ம எந்த இடத்துல பூமியில் இருந்து நம்ம அந்த இடத்த பயன்படுத்தி, அதில் இருக்க ரிசோர்ஸை பயன்படுத்தி நம்ம ஒரு பொருளை தயாரிக்க பயன்படுத்துகிறோமோ அதை நம்ம அந்த இடத்துக்கு நம்ம அந்த இடத்தோட சொந்தக்காரத்துக்கு நம்ம வாடகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் ரெண்ட் அப்படின்னு, வாடகை கொடுக்குறத நம்ம ரெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய பவர்ஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணி நம்ம ப்ரொடக்ஷனுக்கு பயன்படுத்துறது. சரிங்களா? இது ரெண்ட் அப்படின்னு நம்ம அவர் சொல்கிறார். சரியா? இது ஒரு 2 mark கொஷின்.
அசம்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் டிஃபர்ஸ் இன் ஃபெர்டிலிட்டி, மண் வளம் அப்படின்றது இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் அப்படின்னு. The law of diminishing returns operates in agriculture. Diminishing returns in the agriculture operate ஆகும். Rent depends upon fertility and the location of land. Theory assumes perfect computation. It is based on assumption of long run period. There is existence of marginal land or no rent land. சரிங்களா? Land has certain original and indestructible powers. Land is used for cultivation only. Most fertile lands are cultivated first. சரிங்களா? இதெல்லாம் அசம்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நல்ல ஃபெர்டைல் இருக்கக்கூடிய லேண்டை முதல்ல கல்டிவேட் நடந்துடும் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? கல்டிவேட் பர்பஸ்க்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம். லேண்டுக்குன்னு தனியாக ஒரிஜினல் அண்ட் இன்டெஸ்டபிள் பவர் அப்படின்றது ஒன்று உண்டு. ஒரு சில இடத்துல மார்ஜினல் ரேண்ட் ஆர் நோ லென்ட் ரேண்ட் அப்படின்றது உண்டு. இட் இஸ் பேஸ்ட் ஆன் லாங் ரன் மட்டும்தான் இந்த தியரி அஸ்யூம் ஆகும். பர்ஃபெக்ட் காம்படிஷனில் செயல்படக்கூடியது. நிறைவு போட்டு இந்த இடத்துல இருக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் ஃபெர்டிலிட்டி அண்ட் லொக்கேஷன் ஆஃப் லேண்ட், எந்த இடத்துல இருக்குது அதோட மண் வளம் பொறுத்து இந்த ரெண்ட் அப்படின்றது மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த லா ஆஃப் டிமினிஷன் ரிட்டர்ன்ஸ்